மக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அதிமுக, பாஜக, தவேக 3 கட்சியும் கூட்டணி சேரும், அது உறுதி. 2026 சட்டமன்ற தேர்தல் நாங்கள் தான், முதலமைச்சர் ஆகிவிட்டார் விஜய். என்னடா இது புதிய கொஸ்டினாக இருக்குது, என்ன தான் நடக்க போகுது 2026 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தெரியும். நமது தாவேக்கா பிரச்சாரம் கூட்டினாங்க. அதில் கரூர் மாவட்டத்தில் பலியானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஆதரவாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 பேர். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக அண்ட் பாஜக. ஏன்னு கேட்டிங்கன்னா தாவேக்கா இந்த நிலையில் இருக்கும்போது முதல்ல ஒரு கட்சி ஆரம்பித்து இந்த மாதிரி ஆன உடனே அவங்க கூட இருந்து இந்த மாதிரி கொஸ்டின்கள்லாம் எழுப்பி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து அவங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்க கூட இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர். அது நம்ம அதிமுக மற்றும் பாஜக. இவங்க 2 பேரும் தான் அங்கே இருந்த குறையையும் அதுக்கப்புறம் ஒழுங்கான ஒரு போலீஸ் பாதுகாப்பு இல்லை என்றையும் தெளிவாக தெளிவுபடுத்தினார். வேறு யாருமே பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை. ஏன்னா சீமான் அவர்கள் அவர் இருந்தாரா இல்லைன்னு கூட தெரியல. இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா தூங்கிட்டு இருந்தாரா என்னன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. இந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் நமது அதிமுக, பாஜக, தவேக 3 கட்சியும் கூட்டணி சேரும் என்று ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் வெளியாகியுள்ளது. இது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு தெரியல. சற்று முன் வந்த செய்தி தான். கவலைப்படாதீங்க. இன்னும் வர நாட்களில் கண்டிப்பாக இவங்க ஒன்று சேரும் என்று நாம் நினைப்போம். இவங்க ஒன்று சேர்ந்தால் நல்லதா இல்லையான்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் தான் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம். அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சியுடன் கூட்டணி சேராமல் அடித்தா தலையை தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கட்சிகளை மட்டும்தான் கூட்டணி சேர்ப்பேன்னு சொல்லிட்டு கூட்டத்திலே சொல்லியிருக்காரு. அந்த முக்கியமான கட்சி நம் தாவேகா கட்சியாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்பொழுது தமிழ்நாட்டிலே உலுக்கி கொண்டு இருக்கும், அதாவது பிரச்சாரமே மாநாடு மாதிரி இருக்குன்னா அது நம்ம தாவேகா மீட்டிங் போட்டால் மட்டும்தான் அது மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க கூட பார்த்திங்கன்னா நம்ம பிஜேபி, அதாவது அண்ணாமலையும் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வெளில போகுதா நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, மிக முக்கியமான விஷயம், இந்த நியூஸ் ஜஸ்ட் நவ்ஸ் இப்படி தான் வந்துச்சு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமது திமுக மேலே பல கேள்விகள் நம்ம ஹைகோர்ட்டை கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது ஏன் போலீஸ் பாதுகாப்பு தரலை, அவர் நம்முடைய விஜய் அவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவர் கூட்டம் கூட்டினா மாநாடு மாதிரி தான் கூட்டம் வரும், அது தெரிஞ்சு நீங்கள் சின்ன இடத்த கொடுத்தீங்க, அப்ரூவல் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் போய்கிட்டே இருக்குது. இப்போ பாவம் திமுக தான் இப்போ மாட்டின்னு தவிக்கிறாங்க. ஆனால் ஒரு சில சதிகள் அவங்க பண்ணதாகவும் மக்களாகிய கருத்துக்கள் சொன்னாங்க. நிறைய சமூக வலைதளங்களில் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது, ஒரு விரல் புரட்சி என்பது போல்தான் வரும் சட்டமன்ற தேர்தல் 2026 மே மாதத்தில் நடக்கும் தேர்தல், ஏப்ரல் அண்டு மே மாதத்தில் நடக்கும் தேர்தலை மக்களாகிய நீங்கள் தான் கூர்ந்து சிந்தித்து ஆராய்ந்து ஓட்டளிக்குமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, வரும் 2026 தேர்தலில் யார் வெல்ல போகுது என்று கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.